கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ், அதன் மூலிமா எனக்கு என்ன வேர்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் நியூஸ் ஓவராலாக சொல்லிடுறேங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு. நேற்று வந்து தமிழக சட்டசபையில் நம்ம ஆர்.என். ரவி கவர்னரும் நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த ஒரு கூட்டத்தில் கலந்துருந்தப்போ அங்கே வந்து ஆளுநர் உரை தொடர்வதற்கு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடியிருக்காங்க, ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அதுலேருந்து சற்றும் விருப்பம் இல்லாமல் ஆர்.என். ரவி வந்து அங்கேருந்து வெளியேறிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற எல்லா மாநிலங்களையும் அந்த சட்டசபை கூடுறதுக்கு முன்னாடி அந்த ஆளுநர் உரைக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் வந்துட்டு இந்திய தேசிய கீதம் தான் பாடுவாங்க. அதான் வழக்கமாக இருக்குது. அதான் நாங்களும் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய தேசியம் கீதத்துக்கு பதிலாக அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. அதனால் சற்றும் அதுலேருந்து விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து வந்து ஆர்.என். ரவி வெளியேறிட்டார். இதாங்க நியூஸ். வாங்க என்ன வேர்ட்ஸ் அதுன்னு கிடைக்குதுன்னு பார்ப்போம். The session began on Monday at 9:30 a.m. with the song and governor exited the assembly at 9:32. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, த செஷன் பிகன், அதாவது பிகின்னு ஒரு வேர்டு இருக்குங்க, வெர்புங்க. பிகின்னா ஆரம்பிக்கிறது, பிஇஜிஏஎன். அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச விஷயம், நேற்று நடந்த விஷயம். ஸோ பாஸ்ட் முடிஞ்சதுனால பாஸ்ட்டு. த செஷன் பிகன் ஆன் மண்டே 9:30 வித் த சாங் அண்ட் த கவர்னர் எக்ஸிட்னா ப்ரெசன்ட் டென்ஸுங்க. அதோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடி வரும். ஸோ எக்ஸிட்டட் அசம்பிளி அட் 9:32. ஸோ தொடங்கி 2 நிமிடத்தில் வந்துட்டு அவங்க அங்கேருந்து ஏறிட்டாங்கன்னு தான் நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் பார்த்துங்க, பிகினோட பாஸ்ட்டு, எக்ஸிட்டுடைய பாஸ்ட் பார்த்துங்க. இப்படி தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும். வாங்க, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க, சின்டெக் ஃபார்முலா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ராஜ்பவனில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கவர்னர் இருக்காங்கள்ல ரவி, அவங்க சைட்லேருந்து என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, the national anthem is sung or played at the beginning and at the conclusion of governor's address in every state assembly in the country. ஸோ இந்த நாட்டில் உள்ள எல்லா மாநிலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த உரையை வந்து ஆரம்பிக்கும் பொழுதும் முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கீதம் தான் பாடப்படுது. இட்ஸ் சங் ஆர் பிளேட்னு சொல்கிறாங்கல்ல, சங் ஆர் பிளேட் அப்படின்னா இது வந்து பாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸுங்க. நம்ம சேனலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு இருக்குல்ல, இப்போ சிங் அப்படின்னா பாடுறது, ப்ளேனாலும் வந்து ஒழிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு வெர்போட பாஸ்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சிங் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங், ப்ளேவுடைய பாஸ்ட்டை வந்து இடி பிளேட்னு சொல்லி வரும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் வாய்ஸுங்க. அது எப்படி பேசிவ் வாய்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, த நேஷ்னல் ஆந்தம் இஸ் சங் ஆர் பிளேடு அட் த பிகினிங்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்த பிகினிங் விட்டுருங்க, இந்த சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போமே. த நேஷ்னல் ஆந்தம் இஸ் சங் ஆர் பிளேடு அப்படின்னா இந்த பாடல், தேசிய கீதம் ஒழிக்கப்படுகிறது. இஸ்ஸுனா ப்ரெசன்ட் டென்ஸ்னு வச்சுக்கோமே, இந்த தேசிய கீதம் பாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வெர்பு வந்து பாஸ்ட்டாக போடுவாங்க. வெர்புக்கு முன்னாடி நம்ம வந்து இஸ் அது மாதிரி வரும். அது எப்போது இஸ் வரும்னா ஹீ ஷீ இட்டு யூஸ் பண்ணுறப்போ இஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீட்டு பதிலாக ஐன்னு சொல்கிறப்போ ஐஎம் வரும், அந்த மாதிரி வரும், ஆம் வரும். ஸோ யூ ஐ வரப்போ ஆம் வரும், யூ வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் வரும், யூ ஆர்னு வரும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த நேஷனல் ஆந்தம் இஸ் சங் ஆர் பிளேட்னா பாடப்படுகிறது. ப்ரெசன்ட் டென்ஸில் ஜஸ்ட்டு யார் பாடுறாங்கன்னு சொல்லலை, யார் பாடுறாங்கன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிவ் வாய்ஸ் வரும். எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன், தே பிளேட் எ சாங். சிம்பிளாக தே பிளேட் சாங்னா அவர்கள் பாடினார்கள், முடிஞ்சிருச்சு, டேரெக்டாக ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்னால் ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸ் மீன்ஸ் எப்படின்னா பாடல் பாடப்பட்டது, பாடப்படுகிறது. இப்போ இங்கே இஸ் சங்குனா பாடப்படுகிறது. இதுவே பார்த்திங்கன்னா வாஸ் சங், இது வர இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் சங்னு போட்டோம் அப்படின்னா பாடப்பெற்றது. அதுவே வாஸுக்கு பதிலாக வில் பி சங் அப்படின்னா பாடப்பெறும். ஸோ இதை வந்து சென்டென்ஸ் வச்சு மாறுங்க, அதாவது காலத்தை வச்சு, ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி காலத்தை வச்சு மாறும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் புரியல அப்படின்னா நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பேசிவ் வாய்ஸுக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீ டஸ் நாட் லைக் ஸ்மோக்கிங் பட் ஹீ இஸ் கம்பல்டு. அதாவது அவன் வந்து புகைப்பிடிக்க விரும்ப மாட்டான், இருந்தாலும் அவன் வந்து கம்பல் செய்யப்படுகிறான். ஹீ இஸ் கம்பல்டு. அதுவே பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ் கம்பல்டு அப்படின்னா அவன் வந்து கம்பல் செய்யப்பட்டான், அதாவது அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, கம்பல் செய்யப்பட்டான். படுகிற இஸ்னா கம்பல்டு, இஸ் கம்பல்டுனா
கம்பல் பண்ணுறாங்க. வாஸ் கம்பல்னா கம்பல் செய்யப்பட்டான். வில் பி கம்பல்டுனா செய்யப்படுவான், கம்பல் செய்யப்படுவான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ நம்ம சோஃபார் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஃப்ரேமிங் தான் பார்த்தோம். நம்ம இன்றைக்கான வேர்ட்ஸ் பார்க்கல. வாங்க நம்ம வேர்ட்ஸ் பார்ப்போம். நமக்கு வந்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே முக்கியங்க. அதாவது நம்ம டென்சஸும் முக்கியம். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக பாசிவ் வாய்ஸாக நம்ம அதையும் ஃப்ரேமிங்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ தான் பேசுகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வெக்காபுலரிஸ்னால் புதுசாக வேர்ட்ஸ் நம்ம டெய்லி பேசுகிற நம்ம வேர்ட்ஸும் கற்றுக்கணும். அதோட நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். நம்ம கொஞ்சம் பெட்டர் ஷேப்பாக நம்ம ஆகலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதாங்க இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா சோஃபார், அதாவது எல்லா மாநிலத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆளுநர் உரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய தேசிய கீதம் தான் பாடப்போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அது போல் தமிழ் தாய் வாழ்த்து பாடன்னு சொல்கிறாங்க. அதோடு என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் ஆஃப்டர் ரிப்பீட்டட் ரிமைண்டர்ஸ் அண்ட் கன்வேடு வெல் இன் அட்வான்ஸ், அதாவது முன்கூட்டியே எவ்வளோ தடவை அந்த விஷயம் அவங்கள்ட்ட சொன்னாலுமே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொன்னாலுமே, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் த ரெக்வஸ்ட் வாஸ் டெலிபரேட்லி இக்னோர்னா புறக்கணிக்கிறதுங்க. டெலிபரேட்னா வாங்க இன்றைக்கான வேர்டு தாங்க ஆக்சுவலாக சொல்லிடுறேன். டெலிபரேட்லின்றது தான் இன்றைக்கான வேர்டு. டெலிபரேட்லினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல ஜெனரலாக பேசுகிறப்போ வேண்டும் என்றேன்னு சொல்லுவோம்ல, வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதாங்க மீனிங். ஸோ அவங்க சைட்லேருந்து ராஜ்பவன் ஆளுநர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல தடவை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இதை பாடக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்திய தேசிய தான் பாடணும், அதுதான் ரூல்னு சொன்னாலுமே அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தட் திஸ் ரெக்வஸ்ட், அதாவது அந்த எவ்வளோ தடவை ரெக்வஸ்ட் கோரிக்கை வச்சாலுமே அந்த கோரிக்கை வந்து வேணுமுன்னே அதாவது புறக்கணிக்கப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேம் முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க. இப்போ இது வந்து ஒரு வெர்பு நம்ம வெர்புக்கு வந்து எப்போவுமே ஒரு பாஸ்ட் டென்ஸ் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். அது வெர்புங்க. வெர்புக்கு முன்னாடி இது வந்து ஒரு வெர்பு இருக்குங்க, புறக்கணிச்சாங்க. எப்படி புறக்கணிச்சாங்க ஒரு கேள்வி கேட்போம்ல, அப்போ வந்து டெலிபரேட்லி வேண்டுமென்றேனா டெலிபரேட்லி வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. நம்ம அட்ஜெக்டிவ்மே நம்ம வந்து சொல்லியிருப்போம். அட்ஜெக்டிவ்னா என்னென்ன மாதிரி சொல்லியிருப்போம் நம்ம சேனல்லே. அட்ஜெக்டிவ்னா ஒரு பண்பு நலங்கள் சொல்கிறது, ஒரு விஷயத்தோட பண்பு நலன். இப்போ இக்னோர்னால் புறக்கணிக்கிறாங்க, அதோட பண்புனா எப்படி புறக்கணிக்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, பண்பு. அதில் நம்ம எப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம்ல, எப்படின்னா வேணுமென்றேன்னு சொல்கிறாங்க. அதாவது சென்டென்ஸ் இதை பார்த்திங்கன்னா பாசிவ் வாய்ஸுங்க. நம்ம இங்கே பார்த்தோம்லாம் இஸ் சங்குன்னு பார்த்தோம்ல, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸுங்க. அதாவது என்னன்னா இது வந்து எவ்வளோ தடவை அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி வந்து அது புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அதோட பாஸ்ட். புறக்கணிக்கப்பட்டாங்கன்னா வேறு. இதுவே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஆர் டெலிபரேட்லி இக்னோர்னா புறக்கணிக்கப்படுகிறது வரும். இதுவே வந்து ஆருக்கு பதிலாக வேறுனா பாஸ்ட் டென்ஸ், புறக்கணிக்கப்பட்டது. எவ்வளோ தூரம் நம்ம கோரிக்கை வச்சிருமையோ அதை தான் வேணுமுன்னே வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதாங்க மீனிங். ஸோ வாங்க அந்த வேர்ட் டெலிபரேட்லின்றதை பார்ப்போம். டெலிபரேட்லி இது வந்து ஒரு வந்து அட்வர்ப்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து மிஸ்டேக்காக அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருந்தேன். நோ ரீஸுங்க. நம்ம அட்ஜெக்டிவ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஒரு வேர்டுடைய நம்ம பண்பை பற்றி பேசுகிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். அட்வர்புமே ஐ திங்க் கிட்டத்தட்ட சேம் மீனிங்காக நினைக்கிறேன். பட் நோ வரிஸ், நம்ம அட்வர்ப் பற்றி நம்ம பேசுகிற சேனலில் நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து நான் அகைன் அதை பற்றியும் பேசுகிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் பார்ப்போம். அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அது வந்து எப்படி மாறுபடுதுன்றதை பார்த்து நான் டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த டெலிபரேட்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, 2 இது வந்து 2 மீனிங் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2 நம்ம வந்து இப்போ இக்னோர் பண்ண தேவையில்லை. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ஆளுநர் உரை அந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1ங்க. பாயிண்ட் நம்பர் 2 இப்போ நீங்கள் மறந்துடுங்க, தேவையில்லை. ஏன்னா நம்ம எந்த நியூஸ் போகிறோமோ அதுக்கு ரிலேட்டாக மட்டும் போகும். நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்கும், மறந்துடும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் எந்த எக்ஸாம்பிள், அதுக்கு என்ன வேர்டு, என்ன மீனிங், அதை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்லி அண்ட் இன்டென்ஷனலி ஆன் பர்பஸ். அதாவது அந்த நீங்கள் சிமிலரில் பாருங்கன்னா, சிமிலர்னா சினானியம்ஸுங்க, ஒத்த சொல். அதே மாதிரி இருக்கிற சொல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனல்னு சொல்லுவோம்ல, ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். இன்டென்ஷனல்னா நோக்கத்துடன், பர்பஸ்லினா நோக்கத்துடன். தமிழில் பாருங்கள் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு இங்கே புரியும். தமிழில் காட்டுறேன். ஸோ இங்கே அதே மீனிங் தாங்க, 2 மீனிங் இருக்கும். நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டை விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் வேண்டும் என்றே உள்நோக்கத்துடன் சொல்கிறாங்களே, அவங்க எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஐ டிட் நாட் பிரேக் டெலிபரேட்லி, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். நான் உள்நோக்கத்தில் வந்து உடைக்கலை, பிரேக்னா உடைக்கிறதுங்க. நான் உள்நோக்கத்தில் அதை வந்து உடைக்கலை, வேணுன்னே நான் உடைக்கலை, அது நடந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே, சிம்பிளுங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கி வீடியோ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பாய்.